வாங்கி சாப்பிடுங்க. காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போகாதே. ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்பரப்பான்னு வந்து நிக்கிறீங்களே, என்னோட விஷயம்? தடிச்சு தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகக்கட்டை பாரு. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கடுக்கு நடுங்க, அதுக்குள்ள பசியா? இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரைன்னு இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு இருக்கு. என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்லை இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய், தண்ணி ஒண்ணாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சபா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்லை இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டையில போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி போட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத கஷ்டத்தை பீச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு இருக்கட்டும். காசு சாப்பிடும் போதே யோசிக்கல, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குடா. 301 ரூபா பில் ஆச்சுங்க. இல்லன்னா இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சரிங்க சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறதுக்கு நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ விடா. நீ குடுறா. உழைச்சோசப்படாதீங்க, ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பாங்கடா. என்ன தைரியம் இருந்தா
இவன் பில்லு கொடுப்பேன் ஐயா. நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய நன்னா இருக்கு. வந்து சின்ன தம்பி, உனக்கும் பேணு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? சொல்லண்டா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஆமா. ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஆ. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. எது 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க எல்லாம் சீசனை கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கபர்தெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்ட அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துட்டு இவனுங்கடா. 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆஹா. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். யா சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. ஏ பம்படி மாசே, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவ வந்துருவா. நான் குண்டு ஏய், ஒண்ணு இல்லடா அவள. நமக்கு 2 நாள் தான் டைம், முயற்சி பண்ணிக்க. கட வீதி கலகலக்கும் அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு ஏ அத்தை மக அவன் நடந்து வந்தா. தொட பக்கட்டா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க இது, வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு ஆத்தா, கவிதா காவி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குது. கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்டுக்காரன் தான். என்னடா இது பெரிய இளவா போச்சு இது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொல்ல பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள, சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. நீ மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள, பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாவுங்களா? ஆமா. நல்லா இருக்கு. டேய், மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு. மாமா, அத்தை வாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா, ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனதா அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உன் பொண்டாட்டி எங்க? இதோ வராளே. வா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அத வர பாராடா. ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா, செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயையோ ஆத்தா, ஏப்பா பயந்து போயிட்டியா? சில பேர் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். வா, என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில போட்டு இருக்கேன். இருக்கு என் மூஞ்சில.
உன் மூஞ்சில எத்தனை பொட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மருமகளே சிலேபி தின்னாட்டா? வேண்டாட்ட. கல்யாண தலைக்கு தான் வைக்கப்பட்டா, இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா இப்படித்தான் நல்லா சாப்பிடுறேன். Eat, Kavi. I think they have a peculiar taste. Is it not, Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. யாத்தா ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ? நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் தான் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனாலதான் வெளியில போயிட்டேன். அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதி இருந்தியே, அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்லாட்ட, அவளும் படிப்ப முடிச்சுட்டா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாண்டா. நான் சொல்லல, அதேதான்டா அதேதான். மாப்பிள்ள கூட பார்த்து, மாப்பிள்ள கூட திருப்பூர் தான், பைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கக்குட்டி மாதிரி 2 மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன், அவங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட வந்து சொல்லுவேன். நீ என்னமா அர்த்தமெல்லாம் பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறது தான் முக்கியம். அவன் படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு விட்டு அன்னைக்கு உன்னை படிக்க வைக்கலன்னா நீயும் படிச்சிருப்ப, உன் மகள வசதியா வாழ்ந்திருப்பா. நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல 3 மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே, உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வரணும். ஏனாத்தான் மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளையா பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட வேலை. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடா சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேட்கிறானே, நான் போய் எந்த கிணத்துல விடுவேன்? நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருக்க மாட்டேன். உன்னை 10 மாசம் சம்மதி பெத்த வயிறு பட்டு எரியுதுடா எனக்கு. விடுங்கடா மாப்பிள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் இருங்க. மாமா மாமா என்னது கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே? சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க. போக நிறுத்தியா, சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது, நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா விடுறா கையா. நீங்களா சொல்லுங்க. உங்க பிரஷரு காரு பவசு இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. பேசாதடா பேசாதடா, பொண்ணு மட்டுவேன். பொண்ணு மட்டும் உன்னை வந்துட்டான், தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏட்டி உள்ள பத்தியில தெரியாதா? அடியே வயிறு பட்டு எரியுது.
ஐயே என்னது உடுப்பு அசிங்கமா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? சின்ன தம்பி மாமா வாங்கி தந்தாங்க. குண்டனா? அப்ப சரியான ஒரு விளக்கண்ண. நீ எவ்வளவு அழகா இருக்க. இத போய் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்ன வாங்கி தந்தீங்க? நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேனே. ஜீன்ஸ் பேண்ட், பனியல், அப்புறம் பாவாடைய இடுப்புல கட்டாம கழுத்துல கட்டுவாங்களே. ஓ, மேக்ஸியா? யா. இதெல்லாம் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் செலவாச்சு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான்ட்டு. அத எடுத்துட்டு ஓடி வந்தேன். அந்த திருவாத்தா துணியிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க. அதெல்லாம் நீ போட்டுக்காரு. டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் பேண்டுக்குள்ள விட்டுக்கிறேன். மாமா, எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா. ஏ, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத குரோட்டன் செடியா இருந்தது போதும். இனிமேலாவது குடிசையில உபயோகமுள்ள கருவேப்பிலையா இருக்க விரும்புறேன். சரி, நான் வரேன் மாமா. ஏண்டா ஏன் துணியெல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கோ துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிற 10 பைசா. தம்பி, நீ தோக்குற. ஏண்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன் அளவு விட்டுறீங்க? எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம் பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளவு அடிச்சுக்க முடியாது. ஏன் பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன். அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு. உனக்கு ஏன் தான் இந்த வம்பெல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படியெல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன். அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க? நாங்க என்ன மாப்பிள பாக்காம இருக்கோம்? ஏய், யாரா பைப்பு உடைஞ்சிர போகுது? நில்லுடா. தூத்துக்குடி மணிகார பையனை கொடுத்தா கவிதாவை பிடிச்சிருக்குது. அண்ணா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 ரூபான்றோம். அவங்க சர்வசாதாரணம். சந்தை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால் தினத்தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ, கவிதாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க. ஏத்தா, ஊத்துக்குடி மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏத்தா, இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது. கவிதா, அண்ணா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோழி வாழ்க, நீடோழி வாழ்க. அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வை. சின்ன தம்பி, என் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடோழி வாழ என் கண்ணு,
நீ நீடூழி வாழணும். இரு தம்பி, இரு தம்பி. டேய், கவி கை நோக துவச்சிட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். ஏய், நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் செய்யறேன்னு சொல்றியா? இப்ப என்னங்கிற? நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? ஏய், இதுக்கா கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல உச்சி செத்து போயிடும். செத்து டேய், உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா. அடுத்த ஜென்மத்துல தான் லவ். அதனால அது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. அப்ப இப்படி செய்யுமா? என்ன? நீ குறிச்சிரு, நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்கிறேன். சேச்சே, நீ குதிச்சு. இல்ல நீ குறிச்சு பாரு, நல்லா இருக்கு. இல்லடா, நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுறா, நல்லா இருக்கும். நீ குதிரை வீரலாம் சாப்பிடலாம். ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? காலகட்டத்துல இவரோட ஒரே லவ் ஷாப் போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேட்க? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா குடுக்குறேன். மலை நழுவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா, நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை. ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்பர் பசங்களா சரியான சொலையனுங்க. அவனுங்க எழுதுற மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் புழுகிறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு. அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ, வசமா மாட்டிடுறேன். ஏய் பெரிய தம்பி, உண்மையிலே பாட போறியா? கவிதை சொல்லிட்டாளே, வேற வழி. ஆமா, நீ அதான் நீ பாடுறேன்னு சொல்லிட்டியே. உன் பாட்டை கேட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறா. இத்தனை வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடு, ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போதுவா. கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? யா, கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பெட்டியை திருடிட்டு வா. கவிதா, கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட் செஞ்சீங்க? இங்கிலீஷ்ல ஸ்ரீ முருக் சுத்தை. மாமா, இந்த பலகாரத்தை எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி. பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே, அசிங்கமா இருக்குமே. இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும். இங்கேயே சாப்பிடலாம், சுட சுட. தென்னி பண்டார அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனபோது ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறேன். போடா வேதாளம். ஏனாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற? அட ஒன்னதாண்டா. வேதாளம்னா கோஷ்டி தானே. வாய முடுறா. இல்ல சின்ன தம்பி, என்ன பாட்டி? பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாமா மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாமா மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்ட அழகா இருப்பேன். ஏனாத்த போய் தானே. அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பாம்பு செத்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டேன்ல. உட்காரு, நான் கூட்டிட்டு போறேன். அங்க உட்காராத, அழுக்கு. உட்காரு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவளை உங்க கூட அனுப்பணும் ஆசையா இருக்கு. ஆனா டயர்ல காத்து கம்மியா இருக்குப்பா. ரிம்படிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, கையில கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல. இருடா வரேன். கவிதா, அடேய், இந்தடா. இதையுமா சாப்பிடுவாங்க? இந்தடா, நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க.
அந்த வாசத்தை பிடிச்சுக்கிட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன கூடவே இருக்கு. ஏன் கொண்டு உன்னை நீயே திட்டிக்க? போகேண்டா. அடே நில்லுங்கடா. என்னடா இது இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன். அச்சம் என்பது மெதுவாடா. ஏக்கா பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனையும் கொடுத்துருங்க. பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். இந்த 50 ரூபாய்க்கு பூ வாங்குறியே, அவ்வளவு பூ எதுக்கு தம்பி? ஆத்த பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? ஈயா. என்னடா பெரிய தம்பி கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டி வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ணல? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவன் என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கட பக்கம் போனா பூவை எடுத்தாண்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டே இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவருக்கு அறிய வேண்டாம். நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான், வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாதா? அவனை நீ அட்டு பிடிச்ச வேடா, விளங்காத வேடா. உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல. பூ கொண்டாந்துட்டான். ஏண்டா மாமா மாமான்னு பாடும்போது சொன்னாலே அது உன்னை பத்தியா என்ன பத்தியா? யாருக்குடா தெரியும்? மாமா மாமான்னு சொல்லும்போது என்ன மாதிரி இருந்தது? பாட்டு பூரா உன்னை பத்தி தானே இருந்தது. வந்து லாட்டரி சீட் வாங்கினா கூட 1ஆம் தேதி அன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். இது என்னடா 7-8 மாசம் எடுத்துட்டு இருக்கேன். காலையில கவிதா கிட்ட வாய் திறந்து கேட்ட வேண்டியதான். சரி இப்ப மூடிட்டு படு. கொட்டாய் விடுறதுக்கு மட்டும் ஒரு வாய் திறந்துக்குமா? போகும்போது கவனிச்சியா? கவிதா என்ன மட்டும் தொட்டுட்டு போனாலே. தூவானோ தூ அது ஏதேதோ காணோ. குட் நைட் கவி. குட் நைட் அங்கிள். ஏண்டா கவி குட் நைட் சொல்றாளே, அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்படின்னா உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமான்னு அர்த்தம். கவி ஒன்னு எனக்கு ரொம்ப குட் நைட். இதுக்கு வேற என்னமோ அர்த்தம் போல இருக்குது. குண்ட புழுகுறான். ஏண்டா எட்டடா 1 ரூபாய்க்கெல்லாம் ததியனத்தம் போடுற, 100 200 அள்ளி வீசுறியே. ஏண்டா என்ன மல்ல மாதிரி தரம் பண்ற திருட்டு நாய? சொல்லுடா. நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா பெரிய பையன் நான் தான் உனக்கு கொள்ளி வைக்கணும். சும்மா நாயின்னு பேசுற. காசை கொண்டு வந்து கொடுத்தா கப்புனு வாங்கி சுருக்கு பையில முடிஞ்சு வைப்பியா? அதை விட்டு போட்டு கணக்கு கேட்கிறேன். கணக்கு கேட்டு ஒரு கட்சியே கந்தரவளமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. டேய், செங்கல் சூளையில 3 நாள் வேலையை நான் ஒருத்தனே பாக்குறேன். அப்படி இருந்து என்னால வாரத்துக்கு 80 ரூபாய்க்கு மேல வாங்க முடியல. நீ எப்படி 1000 2000 கொண்டுட்டு வர? பிரெயின் மூளை ரோஸ் களிமண். ஏமாமா 3 பேர் கேக்குறோம்ல, சொல்லுங்களே. அது வேலை வெட்டி எல்லாம் சும்மா சுத்திட்டு இருந்தனா இந்த கந்து வெட்டிக்கெல்லாம் கடன் கொடுப்பாருல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் குட்டியானு, அவர்தான் கூப்புக்கு மரம் வெட்ட வாடான்னு கூப்பிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது சட்டவிரோதமா சந்தன மரத்தை வெட்டுறோம்னு. தேக்குனா ஒரு நாளைக்கு 15 ரூபாய் கூடினாங்க. சந்தன மரம்னா 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 மரம் தானே சந்தனத்தையே வெட்டி போட்டுன்னு வச்சுக்கேன். அது என்னமோ சந்தன மரத்தை வெட்டும் போது வாசமே வர மாட்டேங்குது, அரைச்சு பூசினாத்தான் வாசம் வருதுன்னு. கோழி மாதிரி அறுக்கும் போது வாசமா வருது. குழம்புலாம் வச்சாதான் குப்பு நட்டு. உனக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? கவிதாவை கண் கலங்காம காப்பாத்துறோம்னு அன்னைக்கு வார்த்தையில சத்தியம் பண்ணி கொடுத்து வந்தோம்ல, சக்கரைன்னு பேப்பர் எழுதி நக்கரை எனக்காது காசு கொடுத்து வாங்கும். அதுக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? என்னடா நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்து உன் கையில வழங்க மாட்டிட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாதுடா. ஏன்டா உனக்கு எப்படி புத்தி போகுது? பொழைக்கவும் மாட்டேங்க, பொழைக்கிறது கூடவே மாட்டேங்க. போங்க பச்சை. என்ன மன்னிச்சிடறேன், உன்னை அடிச்சுட்டேன்ல. சரி. டேய் என்னடா அது? என் வயித்துல புளிய கலைக்கிறீங்க. போலீஸ் வழங்கன்னு என்னென்னமோ சொல்றீங்க. நீங்க படிக்காதவனுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அத்தா நீ படிச்சு விடாச்சே, கொஞ்சம் விவரமா சொல்லுமா? ஆமா பாட்டி, சந்தன மரத்தை வெட்டுறது சட்டப்படி குற்றம்தான். சட்டத்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தா உன் கழுத்துக்கு எப்படி தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்கறதா?
உங்க கைக்கு விளங்க மாட்டிட்டா என் கழுத்துல சங்கிலி போடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. பாருங்கடா, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கு உங்க அப்பச்சிய எங்க மாமனார் 3 நாளா வீட்டுக்குள்ள விடல. இந்த வீட்டை போலீஸ் கேலீஸ் ஏதாச்சும் வந்துச்சு, அப்புறம் இந்த கிழவி நீங்க உயிரோட பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னடா உங்க இஷ்டத்துக்கே ஆடுங்க. என்னமோ சந்தன மரம் வெட்டுறதுக்கு போய் நம்மளை பத்தி சோப்ராஜ் மாதிரி பேசுறாங்க. அப்படித்தான் போனா ஒரு 3 மாசத்துல வந்துட்டா போகுது. மத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய உங்க நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக தப்பு வேலைக்கு போகாதீங்க. இதை நான் எந்த உரிமையில உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா வருத்தப்படுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல. அந்த காலத்துல மாரியாத்தா நோம்பினா மஞ்சள் தண்ணி தான் ஊத்துவாங்க. இப்ப என்னடானா கலர் கலரா சாய தண்ணி ஊத்துறாங்க. சாய தண்ணியா? தான் மாரியாத்தாக்கு ஜீன்ஸே மாட்டி விட்டுருவாங்க. சாயப்படுவில இன்னைக்கு தான் நான் உன்னை பாக்குறேன். தெரியாதனமா ஊத்திட்டேன். அதனால என்ன, என் கையாலதான் சாயப்படவை கட்டணும்னு விதி இருந்தா விட்டா போயிரும்.